ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் மீதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 82:3 நான் வாசிக்கிறேன். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஆண்டவர் ஏழைக்கு இறங்க சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்மளால் ஒடிந்த உதவியை செய்ய சொல்லுகிறார். இயேசு அதை தான் எதிர்பார்க்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் செய்கிற உதவிகள், இந்த இரக்கம் நமக்கு முன்பாக மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு செய்கிற உதவி கர்த்தருக்கு தனக்கு செய்ததாக பார்க்கிறார். என்ன சொல்ல, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. தாகமா இருந்த தாகத்தை சேர்த்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. சிறையில இருந்த என்னை பார்க்க வந்தீங்கன்னு ஆண்டவர் ஒரு லிஸ்ட் எங்க கொடுக்கிறாரு. எல்லாம் கேட்கிற, எப்போ இந்த சிறியவளுக்கு எது செய்து எனக்கு செய்தீர்கள்னு சொல்றாரு. சிலரை பார்த்து சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வரல. பசியோடு இருந்த எனக்கு ஆகாரம் கொடுக்கல. வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கல. எப்பாண்டவரை நீங்க உங்களை அப்படி நான் பார்க்கவே இல்லையே. ஆண்டவர் அந்த சிறியர்களை, ஏழைகளை, திக்கற்றவர்களை காமிச்சு, இவங்களுக்கு நீ ஒண்ணுமே செய்யலப்பா, அதனால நீ எனக்கு ஒண்ணு செய்யலன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போமே. நம்ம இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமா? அல்லது உதவி செய்கிற விதம் எப்படி? அது சரியான விதத்துல இருந்து இருக்கணும். நம்ம தவறான பதத்தில் வர்ற பணத்தை எடுத்து உதவி செய்யறது உதவியே கிடையாது. நமக்கு இருக்கிறதுல அதை கொடுக்கும்போது அது ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்மளோட ஒவ்வொரு சம்பாத்தியமும், நம்ம வீட்டுக்கு உள்ள வர பணம் ஒவ்வொன்றும் அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவருக்கும் தெரியும். அவர் நம்ம விட அழகா எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிறவர். சில பேர் சம்பாத்தியம் பண்ற குடும்பத்துக்கு கூட மறைச்சிடலாம். ஆனா எந்த விதத்தில் அந்த சம்பாத்தியம் நம்முடைய வீட்டுக்குள்ள வருது? 10 ரூபா தவறான வழியில வந்தாலும் அது பாவம், சாபமா மாறிடும். அதிலிருந்து எடுத்துல அப்படிப்பட்ட பணமே தேவையில்லை. ஆண்டவர் அது பிரியப்படுவதில்லை. நமக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்துல வருகிற வருமானத்துல கொடுக்கிறது தான் அது ஆசீர்வாதம். ஒரு அருமையான குடும்பத்தார் வீட்டுல இருக்கிறாங்க. திடீர்னு கதவை தட்டி பார்க்கும்போது ஒரு ஏழை வேதவை ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே, கொடுங்கலன்னு கேட்கும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டம்மா ஒய்ஃப் வந்து, உங்களுக்குலாம் வேற வேலை இல்லைங்க, இதே தொழிலா போச்சுங்க, துரத்தி விடுங்கிறாங்களா. நான் வீட்டுக்காரருக்கு மனசு கேட்கல, ஒரு 20 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு சாப்பாடுக்கு நான் அதான் வாங்கி கொடுப்பேன் ஆண்டு போயிடுச்சுட்டு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து ஒரே சொல்ற, 20 ரூபா கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், 20 ரூபா உங்களுக்கு சாதாரணமாங்க அப்படி இப்படி கத்திட்டு இருக்கும்போது அவர் அமைதியா கேட்டு சொன்னாராம், அம்மா இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே நம்ம ஹாஸ்பிட்டல் மகளுக்காச்சும் போயிட்டு வந்தோம். ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு நீ எவ்வளவு கொடுத்த? ஒரு பிளட்டை டெஸ்ட் பண்ண லேபுக்கு நீ 1500 ரூபாய் கொடுத்தா. அது திருப்பி வருங்கிறியா? வராது. ஒரு சின்ன ஒரு ஃபீவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம். சாப்பிடுறதுக்கே வழி இல்லை. நம்ம நாக்கு சாப்பிடறதுக்கு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்கு, நம்ம சாப்பாடு ஆகாரம்லாம் டேபிள்ல ரெடியா இருக்குது. கொஞ்சம் ஏன் யோசிக்க மாட்டேங்கான்னு சொன்னதான் அதை யோசிக்க ஆரம்பிச்சுதான். ஆமாப்பா, சாரிப்பா, தப்பு தான். நம்ம கொடுக்குற 1 ரூபாய் 2 ரூபாயெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, இன்னைக்கு யாரும் சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு சொல்லி அவங்க இது வந்தாங்களாம். அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதை பார்த்து அந்த சின்ன பிள்ளை அடிக்கடி வியாதி போன அந்த வியாதியே இல்லாதபடி மாத்திட்டார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கமே அவங்க போக வேண்டியது இல்லை. அதனால மாசம் ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு அப்படியே செலவில்லாமல் ஆண்டவர் அதை நன்மையா மாற்றி கொடுத்துட்டாராம். அநேக நேரம் நம்ம அதை யோசிப்பது இல்லைல்ல. அதனால அதுக்கு பிறகு அவங்க நல்லா ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வர்களா மாறிட்டாங்க. நாமும் கூட இதை யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் சிந்திப்போம், ஏண்ட உதவிகளை செய்வோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம அவங்களை புறக்கணிக்க வேண்டாம். அதான் ஜென்யூனா இருக்கு உங்களுக்கு கொடுப்போம். நிறைய பேர் பார்க்கிறோம், பிச்சை எடுக்கிறது தொழிலாக, ஏமாற்று வேலையாக கூட. அப்படி அல்ல, ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது உணர்த்தவர்களுக்கு உதவி செய். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அந்த நாளுக்காக தருணத்திற்கான மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள்ல நெருக்கமான இந்த காலகட்டங்கள் அப்பா, இன்னைக்கு ஒவ்வொரு பக்கமும் திக்கற்றவர்கள், ஏழைகள் அதிகமா இருக்கிற காரியங்களையும் பார்க்க முடிகிறது. மறுபக்கமோ செல்வந்தர்கள் பெருகி கொண்டிருக்கிற காரியமும் பார்க்க முடிகிறது. ஆனால் உதவி செய்கிறவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்கள் பூமியில இன்னைக்கு பார்க்கும்போது குறைந்து கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்துல வாழ்றோம். இந்த நாட்களிலும் கூட எங்களுடைய இருதயத்தில் அப்பா நல்ல உணர்வுகளை கொடுங்க. திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவுகிற மனப்பான்மையை கொடுங்க. நியாயம், நீதி செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுங்கப்பா. கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்போது நாங்க அற்பம் எண்ணாதபடி, அவர்களை அப்பா விட்டு விலகி போகாதபடி அவர்களுக்கு வேண்டியவர்கள் எங்களால் இயன்றதை எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீங்க அதை எதிர்பார்க்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் ஏழைக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.